கதிரும் அவன் அம்மாவும் ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிப்பாங்க. ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒளிவு மறைவே இல்ல, எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்பாங்க. அவங்க அம்மாவும் வேலை செய்ய வந்தவங்கள நல்லா கவனிச்சுப்பாங்க. வேலையை ஷேர் பண்ணிக்கிறது, வேலை செய்யறப்ப வேர்த்தா ஃபேன் போட்டுக்க சொல்றது, குக் பண்றப்பவே அவங்களுக்கும் ஃபுட் கொடுக்கறதுன்னு எல்லாம் செய்வாங்க. இவங்கள சொந்த அம்மாவா தான் நினைக்கிறாங்க. கதிரும் அவங்கள சொந்த அக்காவா தான் நினைக்கிறான். ஒரு நாள் அவன் ஃப்ரெண்டு கபிலன் பர்த்டேக்கு விஷ் பண்ண கால் பண்றான். அப்போ கபிலோட லவ்வர் வீட்டுல இவங்க லவ் மேட்டர் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்றான். உன் லவ்வரை கூட்டிட்டு என் வீட்டுக்கு வாடா, ஏன் அம்மா உன் வீட்டுல வந்து பேசுவாங்கன்னு சொல்றான். கதிரோட அம்மா ட்ரெஸ் காய வைக்க மாடிக்கு போறப்போ பக்கத்து வீட்டு அக்கா கதிர் ஒரு பொண்ணு கூட ஐபாக்க வந்ததா சொல்றாங்க. சீக்கிரமே கல்யாண சாப்பாடு போடுங்கன்னு காத்து வாக்குல போட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க. கபிலன் கதிர் வீட்டுக்கு கிளம்புறப்போ அப்பா கிட்ட மாட்டிக்கிறான். ஆனா அந்த பொண்ணு டைமுக்கு வந்துடுறா. நீ கதிர் வீட்டுக்கு போ, நான் வந்துடுறேன்னு சொல்றான். இவளும் வீட்டுக்கு போய் கதிர் கிட்ட பேசிட்டு இருக்கா. அப்ப அம்மா கீழே வந்ததும் அவதான் கதிரோட லவ்வர்னு நினைச்சு அவளை பத்தி டீட்டெயில்ஸ் கேக்குறாங்க. இது தெரியாம அந்த பொண்ணும் எல்லாம் சொல்றான். அம்மாவோட நோக்கம் புரியாம இவனும் அவங்கள கலாய்க்க வெளியாளுங்க முன்னாடி இப்படி பண்ணாதான்னு சொல்றாங்க. இவனும் கேஷ் அவளும் நம்ம வீட்டு பொண்ணுதான்னு. அப்ப சடனா அவன் அம்மா மீன் விக்கிறவன் கறிக்கடைக்காரன் பொண்ணெல்லாம் மருமகளாக்கணும்னு நினைக்காதன்னு சொல்லிடுறாங்க. இது கேட்டதும் அந்த பொண்ணு அழுதுட்டே வெளியில போயிடுறா. அப்போ கரெக்டா கதிர் ஃப்ரெண்டு கபிலனும் வந்துடுறான். அந்த பொண்ணு கபிலனோட லவ்வர்னு வேலைக்காரங்க சொன்னதும் பையன் கிட்ட போய் உன் லவ்வர்னு நினைச்சுதாண்டா நான் அப்படி பேசிட்டேன், லின்சி நம்பர் கூட நான் அவகிட்ட சாரி சொல்றேன்னு சொல்றாங்க. கதிரும் இவன் லவ் மேட்டரை சொல்றான். அந்த பொண்ணு இவங்களை விட கீழ் வர்க்கம் தான். கௌரவங்க பேர்ல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னு கேட்டா வேலை செய்யற பொண்ணை என் பொண்ணு மாதிரி தான் பாக்குறேன், எல்லா வசதியும் பண்ணி தரேன்னு சொல்லி காட்டுறாங்க. இவ்வளோ நாள் ஃப்ரெண்ட்லியா பேசின அம்மா சட்டனா கேஸ்ட் பாக்குறாங்க, எல்லாரையும் பிரிச்சு பாக்குறாங்கன்னு தெரிஞ்சதும் பையன் மனசோட கோவமா மடிக்கி போயிடறான். இவங்க பேசினதெல்லாம் கேட்டுட்டு இருந்த வேலை செய்யறவங்களும் மனசொடைஞ்சு போயிடுறாங்க. எல்லாம் பேசிட்டு வேலைக்காரங்க பையன் வந்ததும் அவன் பாடிக்கு சொந்த பேரன் கிட்ட கொடுக்குற மாதிரி 500 ரூபாய் காசு தராங்க. மனசுல வித்தியாசம் காட்டுறவங்களோட காசும் சாப்பாடும் எதுக்குன்னு சொல்லி அவங்களும் அங்கேயே எல்லாத்தையும் வச்சுட்டு போயிடுறாங்க. என்னதான் வெளி உலகத்துக்கு நல்லவங்களாவும் வித்தியாசம் பார்க்காதவங்களாவும் இருந்தாலும் உள்ளுக்குள்ள எல்லாரும் கௌரவம் பார்க்க தான் செய்யறாங்க. கௌரவங்கிறது எல்லாருக்கும் தான் சொந்தம். பெத்த பொண்ணா பார்க்காம வேலைக்காரியா தான் பாக்குறாங்கன்னு தெரிஞ்ச அந்த நொடி அவங்க கிட்ட இருந்து எதுவும் வாங்காம போறாங்க பாருங்க, அதுதாங்க உண்மையான கௌரவம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.